அம்மாச்சி வைத்தியம். இன்று மருந்து குழம்பு செய்வது எப்படி? என்னடா மருந்து குழம்புன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? மருந்து குழம்புனா புள்ள பெற்றவங்க, புள்ள தாச்சிங்க, அதோட பால் கொடுக்குற தாய்மாருங்க, அதோட உடம்பு சரியில்லாதவங்க, பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க, சளி ஜுரம் உள்ள பிள்ளைங்க, அதேமாதிரி பெரியவங்க கை கால் வலி இருக்காரங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது அருமையான ஒரு குழம்பு. இதை சாப்பிட்டீங்கன்னாவே எல்லா நோயும் பறந்து போயிடும். அதற்கு முன் இதை நான் சொல்கிறேன். இதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 4 மிளகாய் எடுத்துக்கோங்க. பிறகு ஒரு 3 சோம்பு 3 டீஸ்பூன், ஜீரகம் 3 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் என்னென்னா தனியாக அரைச்சி வச்சுக்கணும். பொடி பண்ணி நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். பூண்டு நல்லா பெரிய பூண்டு 2, அது ஒன்றை போட்டு இதில் அரைக்கவும், ஒன்றை போட்டு வணக்கிறதுக்கும் வச்சுக்கணும். பெரிய பூண்டு போட்டு இதை போட்டு சோம்பு, பூண்டு, ஜீரகம் இது போட்டு நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. அடித்து சின்ன வெங்காயத்தையும் தக்காளி ஒரு 3 தக்காளியை போட்டு நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம், தக்காளி இதை 2ஐயும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கி பிறகு அந்த சோம்பு, பூண்டு, ஜீரகம் இதோடு சேர்த்து கலந்து 4 மிளகாயும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. அடித்து பிறகு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்குங்க. பின்னாடி என்ன பண்ணுறீங்க, அந்த வெங்காயம் ஒரு பிடி வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு 1, தக்காளி 2, இந்த இதை போட்டு அரிஞ்சு வச்சுக்குங்க. எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் மிளகு, ஜீரகம் போட்டு சோம்பு போட்டு தாளிச்சிடுங்க. வெந்தயம்லாம் போட்டு தாளிங்க. கொஞ்சம் போட்டு எல்லாம் தாளிச்சுட்டா அது நல்லா வாசமாக இருக்கும். இந்த வெங்காயத்தையும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம், தக்காளி போட்டு பூண்டு போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வதங்கினோடனே மணம் வர ஆரம்பிச்சிடும். பிறகு இந்த அரைச்சி வச்ச கலவையை அப்படியே தூக்கி அந்த குழம்புல அந்த கடாய் சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. விட்ட பிறகு இந்த வெந்தயத்தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டு அதை நல்லா ஒரு கொதி வந்தோடனே அதை கொட்டி நல்லா ஒரு கிண்டி விடுங்க. தேவையான உப்பு போட்டுக்குங்க. போட்டு குழம்பை ஊற்றி எடுத்து வச்சிங்கன்னா வாசம் செம்ம சூப்பராக இருக்கும். எப்படியா அப்புறம் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்குலாம் வாய்க்கு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் பிடிக்காது. இதை சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் இது எல்லாருமே சாப்பிட்றது. இது யாருமே உங்களுக்கு சொல்லி தரமாட்டாங்க. நான் நம்ம பழமை நம்மளோட போகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நான் உங்களுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தயவுசெய்து இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.